வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மே திவ்யா ஸ்ரீனிவாசன். தம் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது. சுழல் சீசன் 2ஓட வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுழல் சீசன் 1 வந்திருந்தப்ப எல்லாருமே தமிழில் இப்படி ஒரு சீரீஸாப்பா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்து இருந்துச்சு. இப்போ அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சீசன் 2 மேலேயும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ட்ரெய்லர் பார்க்குற அப்பயே வந்து இந்த சீசன் 2 வந்து தரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ்லாம் இருந்தது. அதை இவங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து ரீச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சீசனை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு மர்டர் 8 சஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு போய் தான் இந்த ஒரு சீரீஸ் இருக்க போகுது. அந்த 8 பொண்ணுங்க இருக்காங்களே அவங்க யாரு அப்படின்றத கூட ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு விஷயமாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. படம் அதாவது சீரீஸ் பார்க்கும் போதும் எபிசோடு 1ல இருந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்குமே ஒரு மாதிரி எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு எபிசோடு முடிகிறப்ப அடுத்த எபிசோடு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இல்லாமல் அந்த எபிசோடு முடியும் போதே அடுத்த எபிசோடும் இப்போயே பார்த்துடலாம், ஒரு 1 டேலே வந்து உட்காந்து இந்த சீசனை முடிச்சிடணும்ப்பா அப்படின்ற ஒரு எங்கேஜிங்கான சீரீஸாக தான் வந்து இருந்துச்சு. யூஸ்வலாகவே ஒரு சீரீஸ் பார்க்குறோம் அப்படின்னா சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 அதுக்கு அடுத்த சீசன்ஸ்லாம் புரியுன்ற மாதிரி தான் இந்த சீசன் 2ல் ஐஸ்வர்யா ராஜேஷோட கேரக்டர்ஸ்லாம் புரியணும், அவங்க என்ன பண்ணுறாங்க எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு புரியணும்னா அஃப்கோர்ஸ் சீசன் 1 வந்து பார்த்துருந்தா தான் புரியும். இதில் அந்த 8 பொண்ணுங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே தரமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. எல்லாரோட கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்கள தாண்டி லால் சார், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கதிர் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல கேரக்டராக கொடுத்து அந்த சக்கரை நந்தினி இந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி நல்லா இருக்கே இவங்க பேர் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ண வச்சது. இவங்க பேரை தாண்டி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிமா மோகன் அண்ட் வந்து கயல் சந்திரன் அவங்களோட காம்பினேஷன்ஸ் இருந்த அந்த எபிசோடுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த சின்னதாக ஒரு போர்ஷன் வந்திருந்தாலுமே மஞ்சுமாவோட கேரக்டர் வந்து ரொம்ப தரமாக இருந்த ஒரு எஃபெக்ட் தான் வந்து இந்த சீசனில் சொல்லணும். இவங்களை தாண்டி இந்த சீசனோட ப்ளஸ் அண்ட் மைனஸாக என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, ப்ளஸ் அப்படின்னா ஒரு மர்டரை சுற்றி நடக்கக்கூடிய 8 சஸ்பெக்ட்ஸை வச்சு நடக்கக்கூடிய கதையாக இருந்தாலுமே 8 எபிசோடுக்குமே எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தது. ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஸ்டில் அந்த லாஸ்ட் எபிசோடில் வந்து சில ட்ராமாட்டிக்கான ஃபேண்டசியான விஷயங்கள்லாம் வச்சது வந்து இந்த சீரீஸோட ஒரு சின்ன மைனஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓவராலாக சுழல் சீசன் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான நல்ல சீரீஸ் அப்படின்னே வந்து இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2 பார்க்குறப்ப சுழலோட சீரீஸ் வந்து எப்படி இருந்தது, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டராக வந்து எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Divya.